T92026 அப்படின்னு ஒரு திரைப்படம். இதை உமாபதி ராமையா இயக்கியிருக்கிறார். யார்? நம்ம அர்ஜுனுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய மாப்பிள்ளை. இது யார் தயாரிச்சிருக்காங்க? அது மாதிரி வந்து கண்ணன் ரவி. ஆமாம், துபாய் வாழ், அதாவது சவுதியில் அதாவது ஒரு யுஏஇயில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் வாழக்கூடிய நம்ம திட்டக்குடியை சார்ந்த ஒரு தமிழ் நண்பர். இதுக்கு முந்தி ட்ரிபிள்-டி, அதாவது தலைவர் தம்பி தலைமையில் ஒரு படத்தை பண்ணி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தவர். ஆமாம், அந்த படத்தில் நம்ம ஜீவா வந்து அவங்க அப்பாவே அவர் நம்ப மாட்டேன்ட்டு நிறைய பேர் அவர்கிட்ட கதை சொல்ல போனாக்கா, படம் ஓட மாட்டேதுங்க, அவனுக்கு ஒரு கதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீரோ. அவர் விளம்பரம்லாம் போயிட்டு இருந்தார். மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் அந்த படத்தில் நம்ம ஜீவா நடிச்சிருந்தார். அந்த டீமில் அதில் பணியாற்றிய தம்பிராமையா முக்கிய ரோலில் பண்ணியிருந்தார். அதன் மூலம் கிடைத்த தொடர்பில் இந்த படத்தை கண்ணன் ரவி இவரை தயாரிக்கலாம், அவர் பையன்கிட்ட உள்ள கதையை வச்சு பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கிறாரு. ஒரு நல்ல அமைப்பான இப்போ தேர்தல் வரக்கூடிய தலைமையில் TN2026 தங்க நட்சத்திரம் அப்படின்ற பேரில் பண்ணுறாங்க. இதில் என்ன செட்டப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து அதோடைய ஆடியோ ட்ரெயிலர் மற்றும் ப்ரொமோஷனல் ஒரு நடத்தினாங்க ஏஆர்எஸ் கார்டனில். இதுவரையிலும் ஏஆர்எஸ் கார்டனில் பல படங்கள் பூஜை போட்டு படப்பிடிப்பு நடத்தினாலும் இப்படி ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஒரு புதுமையான ஒரு விளம்பரம் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுக்கு அரசியல் படங்கிறதுனால அரசியல் கட்சி மேடை மாதிரி இருந்துச்சு. அந்த ஆடியன்ஸ் மாதிரி அதை அந்த நிகழ்ச்சியில் வரவேற்பெல்லாம் ஒரு தேர்தல் என்னென்ன மாதிரி ஒரு கெட்டப்பு செட்டப்பு நடக்கணுமோ அதை வந்து எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நல்லா செய்திருந்தார்கள். அது ரொம்ப ஒரு புதுமையாக இருந்தது. என்ன, இப்போ படம் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து தியேட்டரில் கொண்டு போகிறது ஒரு பக்கம், தியேட்டரில் கொண்டு போயிட்டாலும் ஆடியன்ஸை ரீச் பண்ண வர்றது ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம்னா அதை செய்திருந்தாங்க. இல்லை என்னாச்சுன்னா, அதில் தம்பிராமையா அவரும் நடிச்சிருக்கிறாரு, எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் இளவரசி, இவங்கெல்லாம் ஒரு குணச்சித்திர நடிகர்கள். தனித்தனி படங்கள் நடித்தவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதில் வந்து நம்ம நட்டி நடராஜ் கேமராமேன், அவர் நார்த்தில் போய் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்த ஒரு இது. நம்மளுடைய ஏற்கனவே சதுரங்கம்லாம் பண்ணி வெற்றி பெற்ற ஒரு நடிகர். அவர் இந்த படத்தில் ஹீரோ பண்ணார். அதற்கான விளம்பர யுக்தியாக இதை கையாண்டிருந்தாங்க. அது வெற்றிகரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. அந்த நிகழ்ச்சியில் போயிருந்தோம். அதை நம்ம பார்வையாளர்கள் பார்க்கட்டுமே. பார்க்குறீங்களா? பாருங்கள். வாழ்த்துக்கள்.